ஹல்லேலூயா. ரோமானிய நாடுகளில் 1950ஆம் ஆண்டுகளில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்பொழுது அநேக கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில் அடைச்சி வச்சாங்க. நிறைய போதகர்களையும் சிறையில் அடைச்சி வச்சாங்க. அந்த டைம் பிலாரெஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரை பிடிச்சி அவர் சித்திரவதை பண்ணி அவரை அடித்து அவர் சாகிற கண்டிஷனில் அவரை தூக்கி போட்டுட்டு உன் கூட இருக்கிற மற்ற ஊழியக்காரங்களையும் நீ காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை என்னால் முடியாது, இந்த ஒரு பெரிய தப்பை நான் பண்ணவே மாட்டேன், இயேசுக்காக நான் எந்த துன்பத்தையும் நான் சகிக்க ரெடின்னு சொல்லும்போது அவருடைய பையனை கூட்டிகிட்டு அவர் முன்னாடி நிப்பாட்டி சவுக்கால் அவருடைய பையனை அவருடைய கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்க. ரத்தம் சொட்ட அவன் பையன் கிடக்கும்போது அவர் அரை பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறி இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் சொல்லிடுறேன்னு சொல்லும்போது அந்த 14 வயசு பையன் சொன்னால், அப்பா நீங்கள் காட்டி கொடுத்து அதில் உயிர் வாழ்கிறதை காட்டிலும் இயேசுக்காக என்னுடைய ஜீவன் போகிறது நான் பாக்கியமாக நினைக்கிறேன், அதனால் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 14 வயசு பையனை சவுக்கால் அடித்து தன்னுடைய தகப்பன் முன்னாடியே கொன்று போட்டாங்க. ஆனால் அந்த மனிதர் காட்டி கொடுக்கல. தேவனுக்காக அந்த மனிதன் சித்திரவதை அனுபவிச்சார். அந்த 14 வயசு பையன் தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை விட்டான். இந்த மாதிரி ஸ்டோரிகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.